திட்டம் போட்டு திருட கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கிறது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அன்றைக்கு பாடிய பாடல். ஆனா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. இன்றைய காலம் திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் திருடனை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்போம். அப்ப இருந்த பழனிசாமி வேற, இப்ப இருக்கிற பழனிசாமி வேற. தம்பி ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா இருக்கிறவன் தெரியாது. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு, மயங்கிறாத. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழந்துட்டாங்க, நெஞ்ச பொழந்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிற, மறந்து விடாத. உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் இத்தனை திமுக காரர் இருக்கும்போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க? சிந்தித்து பாரு. வாழ்க்கையை தொலைச்சிடாத, வாழ்க்கைய தொலைச்சிடாத. ஏன்னா இந்த கொங்கு நாடு என்பது ஒரு செல்வாக்கு மிக்க நாடு. கொங்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக பிறந்த மக்கள், நாட்டுக்கு உழைத்த மக்கள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிறந்த மண் கொங்கு நாட்டு மண்ணில் பிறந்த மக்கள். அப்படி இந்த மண்ணிலே பிறந்தவர் தீய எண்ணம் கொண்டு தீயவர்களோடு சேர்ந்து தீயவை செய்யாத, செஞ்சிட்ட. இனிமேல் மேலும் நீ அவளுக்கு துணை நின்றதால் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, நடு ரோட்ல விட்டுருவாங்க. இந்த திமுக கட்சி உங்களை காப்பாத்தாது. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி காப்பாற்ற மாட்டாரு. திரு செந்தில் பாலாஜி 453 நாள் சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்காரு. அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. அண்ணா திமுக கட்சிக்காரன் மீதோ கூட்டணி கட்சிக்காரன் மீதோ தவறாக பொய்யான வழக்கு பதிவு செஞ்சால் உங்களை சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சும்மா வாயில சொல்ற நினைச்சுக்காத. உங்க பதவியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உண்மைக்கு புறமா நடந்தா, பொய் வழக்கு போட்டா, இல்லது திமுகவுக்கு சாதகமா தேர்தலிலே நீங்கள் நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்கள்.